அபிராமி ஆன்மீகம். பொதுவாக திருமணமான பெண்கள் குங்குமத்தை தினமும் வைத்துக் கொள்வது வழக்கமாகும். இது பெண்களுக்கு தெய்வீக பண்புகளை பெற்றுத்தருகிறது. அதுபோல அந்த காலத்திலிருந்து இன்று வரை கடைபிடித்து வரும் பாரம்பரியமான பழக்கங்களில் இதுவும் ஒன்று. அதுபோல பெண்கள் குங்குமம் வைப்பது ஆன்மீகத்திற்கு மட்டுமில்லை. இதன் பின் நமது முன்னோர்கள் திருமணமான பெண்கள் குங்குமம் அணிவதன் பின்னால் பல்வேறு மத சாஸ்திரங்கள் மறைக்கப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் குங்குமம் வைப்பது என்பது முக்கியமான ஒன்றாக இருக்கிறதோ அதே போல எந்த விரலால் குங்குமம் வைக்க வேண்டும் என்பதும் முக்கியமானதாக இருக்கிறது. ஆகையால் பெண்கள் எந்த விரலால் குங்குமம் வைக்க வேண்டும் என்று தற்போது காணலாம். திருமணமான பெண்கள் எப்பொழுதும் இந்த 3 இடங்களில் குங்குமம் வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது திருமணமான பெண்கள் குங்குமத்தை மாங்கல்யம், நெற்றி, முன்வகிடு போன்ற இடங்களில் எப்பொழுதுமே குங்குமம் வைத்துக் கொள்ள வேண்டும். இது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இதனால் கணவனுக்கு நீண்ட ஆயுளும் அதிர்ஷ்டமும் கிடைக்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. எனவே திருமணமான பெண்கள் குங்குமம் வைக்கும்போது மோதிர விரலால் மட்டும்தான் வைக்க வேண்டும். காரணம், மோதிர விரலானது சூரிய பகவானுடன் தொடர்புடையதாக இருக்கிறது. ஆகவே நாம் மோதிர விரலால் குங்குமம் வைக்கும்போது மகிழ்ச்சி, செழிப்பு, அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்பது ஐதீகம். அது மட்டுமல்லாமல் திருமணமான பெண்கள் பார்வதி தேவியை மனதில் நினைத்து ஆசீர்வாதம் பெற்று நெற்றியில் குங்குமம் வைத்துக் கொள்வதன் மூலம் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். அதுபோல வாரத்தில் ஒரு முறையாவது பெண்கள் கணவன் கையால் குங்குமம் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி செய்வதால் கணவன் மனைவிக்கு இடையில் உறவு பலப்படும். குறிப்பாக குங்குமம் வைக்கும்போது கீழே சிந்தினால் அதை மீண்டும் எடுத்து நெற்றியில் வைக்கக்கூடாது. அப்படி வைத்தால் கணவனின் ஆயுள் குறையும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இதுபோல பயனுள்ள ஆன்மீக தகவல்கள் மற்றும் ராசி பலன்கள், நட்சத்திர பலன்கள், அதற்குரிய பரிகாரங்கள் கேட்டு பயன்பெற எங்களது அபிராமி சேகர், ஆஸ்ட்ரோ சேகர், அபிராமி ஆன்மீகம் சேனலை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.